அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைத்து நலன்களையும் அருளும் புரட்டாசி மாத வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளை வழிபடுவது புண்ணியத்தை இரட்டிப்பான பலன்களை தரவல்லது. புரட்டாசி மாதம் மற்றும் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. விஷ்ணு பெருமான், சிவபெருமான், அம்மன், விநாயகப் பெருமான் வழிபாடு புரட்டாசியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. புரட்டாசி என்றதுமே அனைவருக்கும் முதலில் பரம்பொருள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடுதான் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். வைணவர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த புரட்டாசி மாதத்தில் பரம்பொருள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்கிறார்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் மேற்கொள்ளப்படும் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வாறு புரட்டாசி முதல் கிழமையான இன்று பரம்பொருள் பெருமாளை வழிபடுவது இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்த பலனை கொடுக்க வல்லது. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் கண்டிப்பாக புதன்கிழமை இன்று இருக்கிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 20, 27, அக்டோபர் 4, 11 என புரட்டாசியில் 4 சனிக்கிழமைகள் வருகின்றன. இந்த 4 சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது புண்ணியத்தை இரட்டிப்பாக தரவல்லது. என்றாலும் பரம்பொருள் பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்வதை வழக்கத்தில் வைத்து இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருந்தால் அனைத்து பலன்களையும் பெற முடியும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் தவிர அனந்த விரதம், ஏகாதசி விரதம் உள்ளிட்ட ஏராளமான விரதங்கள் உள்ளன. புரட்டாசியில் பெருமாளுக்கு இணையான சிவபெருமானுக்கு வழிபாடுகள் நடத்தப்படும். அதுபோல அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி வருகிறது. 23ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் வழிபாடும் புரட்டாசியில் வர இருக்கிறது. அதோடு லலித சஷ்டி விரதம், உமா மகேஸ்வர விரதம், கேதார கௌரி விரதம் ஆகியவை அம்பாளுக்கு உகந்த விரதமாகும் புண்ணியமாக இருக்கிறது. புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம், ஜேஷ்ட விரதம் ஆகிய 2 விரதங்களும் விநாயகப் பெருமானுக்குரிய விரதங்களாகும். இந்த நாட்களில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அவருடைய அருளை பரிபூரணமாக கிடைக்கும். எந்த விரதத்தை நீங்கள் முதலில் தொடங்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு முன்பாக பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாத்தி அவரை இந்த மாதம் முழுவதும் நான் எந்த விரதத்தை எடுத்து மேற்கொள்கிறோனோ அந்த விரதமானது நன்றாக நிறைவேற வேண்டும் என கணபதியை முதலில் வணங்கிவிட்டு பிறகுதான் மற்ற விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். இவை மட்டுமின்றி முன்னோர் வழிபாட்டுக்கு வந்த மகாலயபட்சமும் புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கிறது. மகாலயபட்ச நாட்களில் முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணம் கொடுத்தால் பித்திருக்களின் ஆசையை முழுமையாக பெற முடியும். இப்படி தெய்வங்களின் அருள் ஆசியும் பித்திருக்களின் அருள் ஆசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதனை உயர்ந்து புரட்டாசியில் எந்தெந்த நாட்கள் வழிபாடு செய்தால் உரிய பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என பெயர். அன்று தயிர் மற்றும் அருந்தி சிவபூஜை செய்தால் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும். சிவபெருமான் அவர்கள் அனைத்து அகில உலகங்களையும் அனைத்து உயிர்களையும் காக்கும் பரம்பொருள் என்பதால் இந்த சம்புகாஷ்டமி விரதத்தை இருந்தால் சிவன் பூஜை செய்தால் அனைத்து பாக்கியங்களையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாதம் சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் கண்டிப்பாக போய் பங்காளிகளுடைய தொல்லையாக இருக்கட்டும், எதிரியோட தொல்லையாக இருக்கட்டும், அனைத்தும் விரட்டி அடிக்கப்படும். புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய 3ம் குறைவின்றி கிடைக்கப்பெறும். இந்த அவ்வளவு சிறப்பு மிக்க விரதம்தான் புரட்டாசி விரதமாகும். புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அனைத்து விரதங்களும் மாபெரும் சிறப்பு மிக்கவை. புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகப் பெருமான் அருகம்புல் சாத்தி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் வலிமை கண்டிப்பாக உண்டாகும். புரட்டாசி சனிக்கிழமை என்று பரம்பொருள் பெருமாளை வழிபடுவது என்பது சாலச் சிறந்தது. திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளை நமஸ்காரம் செய்து அவரது திருமங்கலங்களை உச்சரித்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் சீனிவாச பெருமாள் சகல செல்வங்களையும் தந்தருள்வார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு 4 வண்ணங்களில் ஆடையும் ரத்தனக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக
இளநீர் படைத்து விட வேண்டும். இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பணங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். புரட்டாசி மாதம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுபபோக வாழ்வு கிடைக்கும். கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்தி புரட்டாசி மாதம் சிறந்த மாதமாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் வருகின்ற இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் பிதிர் தர்ப்பணம், அதாவது பிதிர் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் உங்களுடைய பாதிப்புகள் அனைத்தும் விளைக்கப்பெறும். புரட்டாசி மாதத்தில்தான் உங்களுடைய குழந்தை, அதாவது ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்கிறது என்றால் பெரியோர்களுடைய சாபம் இருக்கும். அதாவது பெரியோர்களுக்கு நீங்கள் ஏதேனும் துன்புறுத்தி இருப்பீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு சரியான உணவு முறை, எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காமல் அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டு இறந்திருப்பார்கள். அவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த நீங்கள் அவர்களுடைய ஆசியை பெற ஒரு அற்புதமான வழி என்னவென்றால் கண்டிப்பாக புரட்டாசி மாத மகாலய அமாவாசை. ஐயா, இறந்தவர்களின் தேதி மறந்துவிட்டேன், என்ன செய்கிறேன் என தெரியவில்லை என நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகிறது புரட்டாசி மகாலய அமாவாசை. இந்த நாட்களில் இறந்தவர்கள் தேதி தெரியாதவர்கள் இந்த நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கண்டிப்பாக பெரியவர்களின் ஆசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். மற்ற நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கண்டிப்பாக அது யமதர்மனிடம் சென்று அது பரிசீலனைக்குட்பட்டு அதன் பிறகு பெரியோர்களுக்கு கிடைக்கும். ஆனால் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் கொடுக்கப்படும் அந்த திதி தர்ப்பணமானது நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு சென்றடையும். நேரடியாக அவர்களுடைய கையில் கிடைக்கும். அதனால் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு அருளாசி வழங்குவார்கள். அவ்வாறு வழங்கும் நம்மளுக்கு புத்திர பேறு, குடும்பத்தில் செல்வ கஷ்டம் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.